ஹாய் காய்ஸ், நாங்கள் ஸ்டீவன். இந்த நாளில் கனடாவில் லொக்கேஷன் திறந்து விட்டார்கள். சைனா காரை விற்பதற்கு, விஐடிஐ விற்பதற்காக அவர்கள் லொக்கேஷன் திறந்திருக்கிறார்கள். மோன்ட்ரியல், டொரண்டோ, வேங்குவார், கல்கரி இந்த 3 இடங்களை அவர் சாய்ஸ் பண்ணி நல்ல சிட்டிக்குள்ளே அவர்கள் ஒவ்வொரு பிராஞ்சாக இன்றைக்கு திறந்திருக்கிறார்கள். அநேகமான காரில் திறந்திருக்கிறார்கள். இதால் அநேகமான பேர் இந்த காரை போய் பார்த்துருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்களும் போய் பார்த்துருக்கிறார்கள். அவர்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள், ஸ்டீவன் இதை வாங்கி நாங்கள் திருப்பி ஓடி பார்த்து தான் தெரியும் கார் நல்லமா கூடாதாண்டு. இதில் 2 விஷயம் இருக்குது. இது நல்ல கார்னு சொன்னால் கனடாவில் நல்லபடியாக சேல் ஆகும். அப்படி இல்லையோ சைனா காரு கம்பெனிக்கு பெரிய ஒரு பிரச்சனை வர சான்ஸ் இருக்கின்றது. இந்த கார்டை விலை ஆவரேஜ் அவர் என்ன சொல்கிறாங்க, நார்மல் ப்ரைஸ் 35லேருந்து கிட்டத்தட்ட அவர் 65 மட்டும் அவர்கள் அதை விலைகளை போட்டிருக்கிறார்கள். நார்மலாக 45,000க்கு ஒரு காரை வாங்கக்கூடிய மாதிரி அவர் செய்திருக்கிறார்கள். அந்த கார் எப்படி பாவிக்கும், என்ன மாதிரி பாவிக்கும், பாவிச்சு 5 வருஷத்தால் இது என்ன நன்மை தீன்மை அதில் இருக்கின்றது, அது மட்டும் இல்லை இதால் மெயின்டெனன்ஸ் எவ்வளவு கோஸ்ட் ஆகும், காரை வாங்குவதற்கு விட மெயின்டெனன்ஸ் கோர்ஸ் ஆகுமான்னு சொல்லி மக்கள் இன்றைக்கு எல்லாருமே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். ஆனபடியாக கூடிய சீக்கிரம் ஒரு காரை வாங்கி பார்த்து ஓடி பார்த்து தான் தெரியுமென்னு சொல்லி அநேகமே சொல்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி அவசரப்பட்டு காரில் வாங்க வேண்டாம். வாங்கி பாவித்தவங்களே கேளுங்க, எப்படி கார் இருக்குது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு உங்களோட 45,000 போட்டு காரை வாங்குங்கள். யாரும் வாங்க விருப்பமாக இருந்தால் இதுதான் உண்மை. அவர்கள் 4 லொக்கேஷனை நல்ல லொக்கேஷனாக பார்த்து அவர்கள் சிட்டியை பார்த்து திறந்திருக்கிறார்கள். ஆரம்பித்து விட்டது கனடாவில் சைனா கார் சேல் பண்ணுவதற்கு. இதால் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. என்ன தொண்டை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, மன்னிச்சுக்கொள்ளுங்க. பொறுத்திருந்து பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன கார் வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களை டிஸ்பிளேயாக போடுறேன் பாருங்கள். இவிடி கார் நான் டிஸ்பிளேயாக போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களை போட்டிருக்கின்றேன், அதையும் கேளுங்கள். மற்ற காரை பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஸ்டீவன், சந்திப்போம் மீண்டும். ஹாய் நண்பர்களே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல BYD கனடாக்கு வருதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனா எந்த மாடல்ஸ் வரும்னு கிளியர் இன்ஃபர்மேஷன் இல்ல. ஆனா இப்ப சிச்சுவேஷன் முழுக்க கிளியர் ஆயிடுச்சு. இந்த வீடியோல BYD கனடாக்கு கொண்டு வர போற மாடல்ஸ் என்ன, அவங்க ஸ்பெக்ஸ் என்ன, டெஸ்லா, ஹியூண்டாய், கியாவுடன் கம்பேர் பண்ணினா எப்படி இருக்கும், கனடால அப்ராக்சிமேட் பிரைஸ் என்ன இருக்கும், இது எல்லாமே நாம சிம்பிளாவும் கிளியராவும் பார்க்க போறோம். மேலும் ஃபர்ஸ்ட் ஷோரூம் லொகேஷன்ஸ் கூட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுக்கு. டொராண்டோ, வான்கூவர், மான்ட்ரியால், கால்கரி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க டெய்லி EV அப்டேட்ஸ் ட்ராக் பண்றோம். BYD டால்ஃபின் பட்ஜெட் எலக்ட்ரிக் கார். முதல்ல மோஸ்ட் அஃபோர்டபிள் மாடல் BYD டால்ஃபின். இது ஒரு காம்பேக்ட் எலக்ட்ரிக் கார். சைஸ்ல பார்த்தா Volkswagen Golf அல்லது Hyundai i30 மாதிரி இருக்கும். ஆனா முக்கியம் என்னன்னா இது EVக்காக தான் டிசைன் பண்ணப்பட்டது. பெர்ஃபார்மன்ஸ். பேட்டரி 44 முதல் 60 kWh. பவர் 100 முதல் 200 HP வரை. ரேஞ்ச் சம்மர்ல 350 முதல் 420 கிலோமீட்டர். வின்டர் கனடால 250 முதல் 320 கிலோமீட்டர். இது EVக்கு நார்மல் தான். ஸ்பெஷல் பாயிண்ட் பேட்டரி. BYD பிளேட் பேட்டரி யூஸ் பண்ணுது. இதனால அதிக சேஃப்டி, ஹீட் இஷ்யூ. பெர்ஃபார்மன்ஸ். பேட்டரி 44 முதல் 60 kWh. பவர் 100 முதல் 200 HP வரை. ரேஞ்ச் சம்மர்ல 350 முதல் 420 கிலோமீட்டர். வின்டர் கனடால 250 முதல் 320 கிலோமீட்டர்.
இது ஈவிக்கு நார்மல் தான். ஸ்பெஷல் பாயிண்ட் பேட்டரி. BYD பிளேட் பேட்டரி யூஸ் பண்ணுது. இதனால அதிக சேஃப்டி. எஸ், சேல் பண்ணுறவர் சொல்கிறார்கள் கனடாவில் இது மோர் சேஃப்டியான கார்கள் வெஹிக்கிள்கள். EYDக்கு வந்து அவர்கள் பிளேட் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. பிளேட் பேட்டரி நான் விசாரித்து பார்த்த பொழுது அது கொஞ்சம் விலை கூடியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, மெயின்டெனன்ஸ் பண்ண போகும்பொழுது தான் தெரியும் அதோடைய விலைகள் என்ன மாதிரி, எப்படி சேவிஸ்கள் என்ன மாதிரி சொல்லி எங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் எங்களுக்கு தெரியாது. நான் ஆன்லைனில் விசாரித்து பார்த்த பொழுது அந்த பேட்டரி கொஞ்சம் விலையாக தான் இருக்கின்றது. அவர்கள் இப்போதைக்கு ஸ்மால் மீடியம் லார்ஜ் என்று சொல்லி அவர்கள் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள், பேசஞ்சர்ஸ் கார் இறக்கியிருக்கிறார்கள், பேசஞ்சர் வெஹிக்கிள் இறக்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் SUV இறக்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஸ்மால் பிக்கப் ட்ரக்கும் இறக்கியிருக்கிறார்கள், ஸ்மால் வேனும் இறக்கியிருக்கிறார்கள். ஆனபடியாக இது பொறுத்து வந்து பார்ப்போம் கார் என்ன மாதிரி கண்டிஷன், என்ன மாதிரி எவ்வளோ காலம் அது ஓடும், என்ன மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, அந்த பேட்டரி வந்து 250 வின்டர் டைமில் கனடாவில் வந்து 250-350 மைல் தான் ஓடும்னு சொல்கிறார்கள். அது நார்மல்னு சொல்கிறார்கள். எதுக்கும் நாங்கள் பொறுத்து வந்து பார்ப்போம். அதே நேரத்தில் நல்ல லொக்கேஷன், 4 லொக்கேஷன் 4 சிட்டியில் திறந்துருக்கிறார்கள். உள்ளுக்கு நல்லா இருக்கின்றது. நல்ல சாஃப்ட்வேர் சீட்டு, இன்டீரியர் வந்து நல்ல அழகாக செய்திருக்கிறார்கள். வெளிப்புறம் வந்து நல்லா இருக்கின்றது. நல்ல பெயிண்ட், நல்ல உயரமான வீல்கள் போட்டிருக்கிறார்கள், ஹை அண்ட் வீல்ஸ்லாம் போட்டிருக்கிறார்கள். அந்த வீல் நம்பர் நாங்கள் பார்க்க இல்லை, இருந்தாலும் எல்லாருக்கும் ஏற்றதை போல் இறக்கியிருக்கிறார்கள். ஆனால் 45க்கு மேலே தான் கார்டு விலை இருக்கின்றது. 45,000க்கு மேலே கார்டு விலை இருக்கின்றது. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. கூடிய சீக்கிரம் என்ன சொல்கிறது, காசை கொண்டே போட்டுறாங்க, பொறுத்து பாருங்கள். அதுக்கு அந்த காரை குறித்து முதல் விசாரியுங்கள். அந்த கார் என்ன மாதிரி எப்படி என்று சொல்லி விசாரியுங்கள். காரணம் என்ன சொன்னால், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சைனாவில் ஒரு ஃபோன் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஃபோன் ஒன்று நான் கேட்டிருந்தேன். அது மிகவும் விலை குறைவாக இருந்தது. ஆனால் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அது பார்சல் பண்ணி என்கிட்ட வந்து சேர்ந்த பொழுது அதை திறந்து பார்த்த பொழுது உண்மையில் ஒரு அநேகமான ப்ராப்ளம் இருக்கின்றது அந்த ஃபோனில். எப்படின்னு சொன்னால், அது விற்கும் பொழுது வடிவாக விற்கிறார்கள். ஆனால் அது வந்து சேர்ந்த பிறகு அது மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய ஃபோனாக இருக்கின்றது. அதில் நான் செக் பண்ணி பார்த்த பொழுது கேமரா ப்ராப்ளம் இருக்கின்றது, ஸ்பீக்கர் ப்ராப்ளம் இருக்கின்றது, அதே நேரத்தில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கின்றது, ஸ்பீட் ப்ராப்ளம் இருக்கின்றது. மற்றது ஸ்க்ரீன் வெரி ஸ்மூத் இருக்கா அந்த ஸ்க்ரீன் அந்த ஃபோனில். அப்படிப்பட்ட ஃபோன் உண்டு. நான் பேரை சொல்ல விரும்பவில்லை, என்ற அவங்களோட கம்பெனிக்கு நாங்கள் பாதிப்பு உண்டு பண்ணக்கூடாது. ஆனபடியாக எதுக்கும் பொறுத்து இருந்து பார்த்து எது வேண்டாலும் சைனாக்காண்டா எது வேண்டாலும் சரி, நான் சைனாக்கு அடிக்கடி போகிறபடியாக எனக்கு தெரியும். பொறுத்திருந்து நல்ல பொருள்களை வாங்க பாருங்கள், அதுதான் உண்மை. வந்துட்டு எல்லாம் எலக்ட்ரிக் கார் வந்துட்டு எல்லாம் ஸ்மூத்தாக வந்துட்டு சொல்லி போய் எடுக்கிறார்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுண்டா நீங்கள் எடுங்கள். நான் எடுக்க வேணாம்னு சொல்ல வரவில்லை, எடுங்கள். அதுக்கு பின்னால் வர பிரச்சனையை நீங்கள் சமாளித்து அதை கொண்டு போய் எழுமுன்னு சொன்னால் தயவுசெய்து வாங்கிக்கொள்ளுங்கள். பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கின்ற டிஸ்பிளே வழியாக வச்சுருக்காங்க. உள்ளுக்கெலாம் சும்மா சூப்பராக இருக்கின்றது. ஸ்க்ரீன், மற்றது இன்டீரியர், டிஸ்பிளே, அவுட் சைட், இன்சைட், எவ்ரிதிங் நல்லா தான் இருக்கின்றது. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் மோட்டர், சஸ்பென்ஷன், ரைஸ் ஆப் சிஸ்டம், பேட்ரி, இதுகளை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். அதுகளை பொறுத்து தான் நான் பார்க்கலாம். ஆனபடியாக தயவுசெய்து வாங்கும் பொழுது வடிவாக விசாரித்து காரியங்களை வாங்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிகவும் ஒரு அழகான காராக தான் இருக்கின்றது. பார்க்கும் பொழுது நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபோட்டோவில் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னு அந்த லுக் அங்கே இருக்காது. ஒரு அளவில் வடிவாக இருக்கின்றது, பரவாயில்லை. ஆனபடியாக நாங்கள் வீடியோவில் ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் வடிவாக தான் ஷூட் பண்ணி எடுக்கிறது. நேரில் பார்க்கும் பொழுது குறை ஒன்றும் இல்லை. போய் பாருங்கள், நேரில் பார்த்து வாங்க, பிடிச்சிருந்தால் வாங்குங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள்.
இதில் ஒரு காரை பார்க்குறீங்க, ஒரு ப்ளூ காரோட அடிபட்டு நிற்குது. இந்த காரை அவர்கள் அடித்து, அதாவது ஒரு புது காரை செய்தான்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்கள், அந்த புது காரை முதல் கொண்டு போய் அவர் ஒரு இரும்போடு அடிப்பார்கள். அடிக்கும் பொழுது அந்த காரில் என்னென்ன பாதிப்பு வருது, எப்படி ஏர்பேக் வெளியே வருது, என்ன உடையுது, இதால் டிரைவருக்கு என்ன பாதிப்பு வருது, இதால் பேசஞ்சருக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லி இந்த காருடைய ஹெல்த்தை அவர் என்ன செய்வார்கள், செக் பண்ணுவார்கள். இப்படி தான் செக் பண்ணுவார்கள். முந்தியெல்லாம் வந்து டிரைவர்ஸை வச்சு செய்தார்கள். இப்போ நான் நினைக்கிறேன் ரோபோட்டை வச்சு செய்கிறாங்களோ இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் ஓட்டோ சிஸ்டத்தை வச்சு செய்கிறாங்கன்னு தெரியாது. இது முந்திலாம் இந்த டிரைவர்ஸ், அதாவது இந்த டிரைவருக்கு, அதாவது ஒரு காரை கொண்டு கட்டோடு அடிக்கிறவருக்கு அநேகமான சம்பளம் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அநேகமான சம்பளம் இருக்குது. இந்த காரை கொண்டு போய் ஒரு இரும்போடு அடித்து அந்த காருடைய ஸ்ட்ராங்காக செக் பண்ணுறதுக்காக அந்த டிரைவருக்கு அநேகமான சம்பளம் கொடுப்பாங்க. ஆனபடியால் பாருங்கள், எல்லாம் ஃபோட்டோவில் பார்க்க வடிவாக இருக்கும், அழகாக இருக்கும். நேரில் பார்த்து தான் பிரச்சனையே வரும். எதுக்கும் நீங்கள் தொடர்ந்து நேரில் போய் பார்த்து காரை எடுங்கள். காரணம் என்ன சொன்னால், ஃபோட்டோவில் எல்லாமே வடிவாக இருக்கும். நேரில் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு உண்மையான அதோடைய காரியங்கள் தெரியும். தயவுசெய்து பாருங்கள் தொடர்ந்து. அது மட்டும் இல்லை, காரு எல்லாம் நல்ல ஹலோ வீல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்குது காரு. நல்ல கலர்ஸில் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது காரெல்லாம். பிரச்சனை இல்லை. கனடாவில் வந்திருக்குது. இதில் நன்மை தீமையாக பொறுத்து இருந்தாலும் பார்க்கலாம். உள்ளுக்குள்ள டிஸ்பிளே எல்லாம் நல்லா தான் இருக்கின்றது. வேகம், அதாவது ஓடும் பொழுது அந்த கார் மேலே ஒரு சத்தம் இல்லை, ஒரு நல்லா தான் இருக்குன்னு நல்ல ஸ்மூத்னஸ் இருக்குது. ரோட் நாய்ஸ் ஒன்றும் இல்லை. உண்மையாகவே கார், ஏன்டா இந்த கார் நான் அங்கே சைனாவில் ஓடி பார்த்துட்டேன். இந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கிறேன். இந்த சைனாவில் கம்பெனி போய் இந்த கார் நான் ஓடி பார்த்தபடியாக தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறாங்க 5 இயர்ஸுக்கு இஸ் நாட் அ ப்ராப்ளம்னு சொல்லி. ஆனால் 5 இயர்ஸ் அப்புறம் என்ன பண்ணுறது, அது அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுது. ஆனபடியாக இதை வீடியோ பார்க்குறோம், இதை மற்றவங்க அனுப்பி வைங்க. இதை குறித்து யோசித்து காரியத்தை செய்யும்படியாக உங்களுடைய அனுபவம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோ பெருசாக போய்விட்டது, மன்னிச்சு கொள்ளுங்கள். இதோட நான் நிப்பாட்டுகிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நீங்கள் பார்க்குற வீடியோ உண்மையில் நான் சைனாவில் தான் அதை எடுத்து உங்களுக்கு போடுறேன். சைனாவில் நின்று நிற்கும் பொழுது எடுத்த வீடியோ இது. உண்மையில் பாருங்கள். இந்த ஸ்டோர் ரூமுக்கு நான் போயிருக்கின்றேன், அவங்களோட மீட் பண்ணியிருக்கின்றேன், மேனேஜரை ஓனரோட காய்ச்சிருக்கின்றேன். அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். போட டைம் இல்லை எனக்கு, நிச்சயமாக நான் போடுவேன். உண்மையில் ஒரு சைனாவில் நீங்கள் கார் கம்பெனியை பார்த்தீங்கன்னா ரியலி உண்மையில் நான் எங்கேயும் அப்படி பார்க்கல. நல்லா அழகாக வச்சுருப்பாங்க. அங்கே பெரிய டேபிள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சின்ன டேபிள், ஒர்க்கருக்கு சின்ன டேபிள், மேனேஜருக்கு சின்ன டேபிள், ப்ராடக்ட் மேனேஜருக்கு ஸ்மால் டேபிள், எல்லாருக்குமே சின்ன சின்ன டேபிள் போட்டு இடத்தை அவர்கள் என்ன செய்வார், பெருசாக வைத்திருப்பார்கள். ஆனபடியாக சைனாவுடைய ஆஃபீஸ் சிஸ்டம் செட்டப் வந்து ரியலி அழகாக இருக்கும் பார்க்கும் பொழுதுக்கு. அவங்களுடைய டிஸ்பிளே எல்லாம் நான் பார்த்துருக்கின்றேன். நிச்சயமாக அவங்க டிஸ்பிளே உண்மையில் அழகாக இருக்கும், நல்லாவே இருக்கும். நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கின்றேன். நான் அவங்களுடைய டிஸ்பிளே ஸ்டோராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் சாமானாக இருக்கட்டும், ஃபேக்டரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அழகாக வச்சிருப்பார்கள். அதில் குறை கிடையாது. ஆனால் செய்கிற ப்ராடக்ட்ஸ் தான் உண்மையில் கொஞ்சம் வீக் இருக்கின்றது. அதை பார்த்து தரம் குறைவாக இருக்கும், அதை பார்த்து வாங்குங்கள். இந்தியாவில் பார்த்த பொழுது உண்மையில் இந்தியாவில் ரியலி அவங்களுடைய வெஹிக்கிளை நான் பார்த்துருக்கின்றேன். இந்த முறை நான் இந்தியா போன பொழுது அநேகமான கம்பெனிக்கு நான் விசிட் பண்ணான், கழிச்சிருக்கின்றேன். அவங்களுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்தியா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுடைய பேக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கின்றது, அவங்களுடைய டிஸ்பிளே பிரச்சனை இருக்கின்றது, அவருடைய ஆஃபீஸுகள் பிரச்சனை இருக்கின்றது. உள்ளுக்கு போனால் ஒரு ஆஃபீஸ் ஒரு அழகாக இருக்க வேண்டும். அதில் சின்ன குறைகள் இருக்கின்றது, பெரிய குறைன்னு கிடையாது, சின்ன குறைகள் இருக்கின்றது. மற்றது இன்ஜின், அதாவது இப்போ சைனாவில் செய்கிற வெஹிக்கிள்கள், சைனாவில் செய்கிற எலக்ட்ரிக் கார்னாலும் சரி, இன்ஜின் கார்னாலும் சரி, அது சத்தம் மிகவும் ஒரு குறைவாக இருக்கும். இதே நார்த் அமெரிக்காவில் நீங்கள் கனடாவில் எங்கே போனாலும் அந்த கார்களுடைய இன்ஜின் சத்தம் மிகவும் 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 வெரி சாஃப்டாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் செய்கிற வாகன சத்தங்கள் நிச்சயமாக பார்க்கும் பொழுது அது அதிக பெரிய சத்தமாக இருக்கின்ற. ஆனால் இன்ஜின் நல்ல குவாலிட்டியான இன்ஜின், அதை நான் சொல்லுவேன். காரணம் சொன்னால் அது கனகாலம் நின்று ஓடக்கூடிய இன்ஜின் தான் இந்தியாவில் செய்கிற இன்ஜின்கள். ஆனபடியாக இந்தியாவும் குறையான கண்ட்ரி கிடையாது. டாட்டா, மற்றது மாருதி,
மாருதி அப்படிப்பட்ட கம்பெனியில் நல்ல நல்ல கார்களை அவங்க செய்கிறாங்க. இப்போலாம் நல்ல ஒரு எஸ்யூவி செய்திருக்காங்க. மாதிரி வந்து நல்ல ஒரு எஸ்யூவி ஒன்று செய்திருக்காங்க, பேரை மறந்துட்டேன். நல்ல ஒரு எஸ்யூவி நான் ஏறி உட்காந்து பார்த்துருக்கிறேன். அதில் மிகவும் அழகாக இருக்கின்றது. தொடர்ந்தும் கம்ப்ளைண்ட் ஒன்றும் கிடையாது. பாருங்கள், நம்முடைய கையில் எல்லாமே இருக்கின்றது. நாங்கள் எடுக்கிற சாமானை வடிவாக பார்த்து நல்லதா கெட்டதா கூடாண்டு வாங்க வேண்டிய நம்முடைய கடமை. ஆனபடியாக இதை விசாரித்து யோசித்து நீங்கள் வாங்குங்கள். இது ஃபேக்டரி உள்ளுக்குள்ள அந்த கார்கள் செய்கிற மேனுஃபேக்சரிங், அவங்களோட ரூமுகள், பெயிண்ட் அடிக்கிற ரூமுகள் நார்மலாகவே இப்படி தான் இருக்கும். நல்லா வடிவாக இருக்கும், அழகாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ வெளிச்சத்தை போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அந்த வெளிச்சத்தில் அந்த காருடைய சின்ன சின்ன டேமேஜுகள், சின்ன சின்ன டஸ்ட்டுகள், அப்படிப்பட்ட இதுகள்லாம் வந்து இது வந்து எஸ்யூவி இதுவும் இறக்கி இருக்கிறாங்க. இது இந்த எஸ்யூவியும் கனடாக்கு வந்திருக்கின்றது, இறக்கி இருக்கிறாங்க என்றால் பாருங்கள். தொடர்ந்தும் நல்லா இருக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். God bless you. Bye now. நான் உங்கள் ஸ்டீவன்.